லைட்ஸ் ஆன். வணக்கம். திங்கக்கிழமை பிறந்த உடனே ஒரு உற்சாகம் மனதுக்குள்ளே வரணும். அதுவும் ஆகஸ்ட் மாதம் பிறந்துருச்சு. ஆகஸ்டில் முதல் வாரத்தின் முதல் நாள் திங்கள். ஏன் ஆகஸ்ட்னால் நமக்கு மகிழ்ச்சினா, ஒரு 250 ஆண்டு காலம் ஆங்கிலேயர்கள் நம்மளை ஆண்டபோது அவன்கிட்டருந்து விடுதலை பெற்றது ஆகஸ்ட் 15 தானேங்க. மனிதன் மனிதனாக இருக்கணுங்கிறது சாதாரண இல்லைங்க. இது ரொம்ப கஷ்டம். நான் முதல்ல இப்போ எடுத்து பாருங்கள், 2000 ஆண்டு இலக்கிய உலகில் சொல்லப்பட்ட எல்லாமே பெரும்பாலும் நீதிகள் தான் அதிகமாக இருக்கும். இந்த நீதிக்கான காரணம் என்ன? நீ நல்லா இருப்பா, ஒழுக்கமாக இருப்பா, அன்பு கொள்ளுப்பா, பண்போடு இருப்பா, மனித நேயத்தோடு இரு, பிற உயிர்கள்ட்ட அன்புகள், இயற்கையை பாதுகாத்துக்கோ, தண்ணீர் ரொம்ப முக்கியம்ப்பா, நமக்கு இந்த ஒரு பூமி தானப்பா இருக்குது, உறவினர்களை பாதுகாத்துக்கோ, உன்னையும் நீ பாதுகாத்துக்கணும், உன்னோட சேர்ந்து எல்லா உயிரினங்களையும் நீ பாதுகாத்துக்கோ, இதுதானே வேணும். இந்த மனித நேயத்துக்காகத்தாங்க உருவாக்க பார்க்கறதுக்காகத்தான் இத்தனை இலக்கியங்களை படைச்சிருக்காங்க நம்முடைய முன்னோர்கள். 11 கீழ்கணக்கு நூல்கள் முழுவதும் 4 அடி 4 மணி 440 முப்பால் கடுகம் எல்லாம் என்னங்க, நல்லபடியாக இருங்க, உலகம் நல்லபடியாக இருக்கும். நல்லதை நினைங்க, உலகம் நல்லதாக இருக்கும். முன்னுக்கு வரணும், அது வேணும். முன்னுக்கு வர்றதுக்கு முயற்சிக்கணும், முன்னுக்கு வரணும், எல்லாம் வேணும். ஆனால் அந்த அந்த முன்னுக்கு வரக்கூடிய நேரத்தில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன? போன வாரம் கூட ஹரிச்சந்திரன் கதை பார்த்தோம். நான் எதையும் இழப்பேன் உண்மைக்காக, ஆனால் எதற்காகவும் உண்மையை இழக்க மாட்டேன். இதானுங்க ஹரிச்சந்திரனுடைய கதை. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அவனை பேசிகிட்டு இருக்கான். லியோ டால்ஸ்டாய், உலக புகழ்பெற்ற அறிஞர். அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஒருவன் தன்னை முன்னேற்றிக்கிறதுக்கும் மற்றத உலகத்தை மாற்றுறதுக்கும் இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறீங்க? அவர் பெரிய சிந்தனைவாதிங்க. மகாத்மா காந்தியடிகளுக்கே யோசனை சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு சிந்தனையாளர். உண்மைக்கு அதில் சொன்ன அண்ணா கிரீனா, உலக அமைதியை சொன்ன வாரன் பீஸ், குற்றமில்லாத வாழ்க்கை தான் உயர்வை தரும் சொன்ன புத்துயிர்ப்பு, எல்லாம் படித்து பாருங்க, தமிழில் இருக்குது. நான் சிறுபிள்ளையில் ஓடி ஓடி படிப்பாங்க லியோ டால்ஸ்டாயினுடைய கதைகளை. அவர் சொன்னார், இந்த உலகத்தை மாற்றணும், உண்மைதான். ஆனால் முதல்ல அவங்கள மாற்றிக்கிறதுக்கு பாருங்க. அறம் செய்ய விரும்புதானுங்க நம்முடைய சின்ன வயசில் சொல்லிக் கொடுக்கப்பட்ட பாடம். அதே போல் திருவள்ளுவரும் சொல்கிறாரு, அன்புடையவர்களுக்கு தான் இந்த உலகம் சொந்தமாக இருக்குது. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு. எல்லாம் தனக்குன்னு நினைக்கிறவன் யாருன்னா அன்பில்லாதவன். இந்த உலகத்துக்காக எதையும் கொடுக்கணும்னு நினைக்கிறவன் இல்லையா, அவன் உயிர் மட்டும் இல்லைங்க, தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய அங்கங்களையும் தியாகம் பண்ண தயாராக பண்ணான். என்பும் உரிய பிறர்க்கு, பின்னரில் எலும்புங்கிறத வார்த்தை மட்டும் இல்லை, எதையும் இழக்க தயாராக இருப்பான். இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம், அப்படி என்ன, யார் இழந்திருக்கா? கண்ணை தானம் செய்த கண்ணப்ப நாயனாரை பார்க்குறோம். அதே போல் பொருள்களை தானம் செய்த பெரியவர்களை பார்க்குறோம். நம்ம காலத்தில் வாழ்ந்த கல்வி வள்ளல் அழகப்பர் குடியிருக்க வீடும் கொடுத்த கொடை விளக்கு அப்படின்னு அவரை பாராட்டுறாங்க. தங்கும் விடுதி இல்லையேன்னு மகளிர் பிள்ளை படித்த பிள்ளை கேட்டப்ப தான் இருந்த அரமனை வீட்டை விட்டுட்டு அவர் போய் வாடகை வீட்டில் தங்கிட்டு அந்த வீட்டை கொடுத்தாராங்க. அப்படியே குடியிருந்த வீடும் கொடுத்த கொடை விளக்கு. இப்போ ஒரு அறிவியல் படி என்னன்னு கேட்டிங்கன்னா, கந்தானம், குருதி கொடை எல்லாம் பண்ணுறோம். எலும்பையும் கொடுக்கலான்னு ஒரு அறிவியல் சொல்லுங்க. எலும்பு கொடுத்துருக்காங்களா? ஒரு கேள்வி கேட்குறோம். அது இப்போ நான் சொன்ன திருக்குறளுக்கான ஒரு கதை சொல்லட்டுமா? தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே போர் நடந்தது. இந்த போருக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அபூர்வமான ஆயுதங்கள் எல்லாம் ஒருவேளை அவங்க பறிச்சுட்டு போயிடுவாங்களோன்னு பயந்து ததீசி என்கின்ற முனிவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து வச்சுட்டு போகிறாங்க. யுத்தம் திருப்பி ஆரம்பித்த உடனே திரும்ப அந்த ஆயுதத்தை வாங்கணும். ஆனால் அதுக்குள்ளே இவர் என்ன பண்ணிட்டாரு, தவத்தில் இருந்ததால் அந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் எடுத்து உண்ண ஆரம்பிச்சிட்டார். இப்போ இதை கேட்டால் நீங்கள் சிரிப்பீங்க, என்னங்க இதெல்லாம் சாப்பிட முடியுமா அப்படின்னு. இப்போவும் கூட நீங்கள் இந்த கின்னஸ் சாதனையில் பார்த்தீங்கன்னா, இப்போ சில பேர் பிளேடை சாப்பிட்டான், ரம்பத்தை முழுங்கிட்டான் அப்படிலாம் சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ணிட்டார், எல்லா ஆயுதத்தையும் சாப்பிட்டார். இந்திரன் காலில் விழுந்து கேட்குறான், இப்போ நான் அவங்கள ஜெயிக்கணுமே, என்ன செய்கிறது? ஆயுதங்கள்லாம் அவங்க உடம்புக்குள்ளே இருக்கே. இந்திரா, கவலைப்படாத, நல்லவர்களை காக்கணுமா, இந்த உடம்பு எனக்கு எதுக்கு? என் முதுகெலும்பில் எல்லா வகையான ஆயுதங்களுடைய ஆற்றலும் இருக்குது. நான் இப்போ உனக்காக உயிர் துறக்கிறேன், என் முதுகெலும்பு எடுத்துக்கோ, அதை வைத்து நீ எதிரிகளை வீழ்த்து
அப்படி சொல்லி அந்த முதுகெலும்பையே கொடுத்தாருங்க. அந்த முதுகெலும்பு தான் இந்திரனுடைய வஜ்ராயுதம். இப்போ பாருங்க, வஜ்ராயுதம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா முதுகெலும்பு எப்படி இப்படி விழா எலும்புகளோடு இருக்குமோ அது மாதிரியே இருக்கும். அதான் வஜ்ராயுதம். இதை நீங்கள் எதில் பார்க்கலான்னா, அருந்ததின்னு ஒரு படம் வந்தது. அதில் அந்த மந்திரவாதி என்ன செய்வான் அப்படின்னா, அந்த முதுகெலும்புல இருந்து எடுத்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவான். அது புராணத்திலிருந்து எடுக்கப்பட்ட கதை தான் அது. நான் அப்போவே அதை பற்றி சொல்லியிருக்கேன். ததீஸ் முனிவருடைய கதை. அப்போ எலும்பையும் கொடுக்க முடியும், குருதியும் கொடுக்க முடியும், கண்ணையும் தர முடியும் அப்படின்னா தேவையானால் நாட்டுக்காக உயிர் கொடுக்கக்கூடிய எல்லையில் இருக்கக்கூடிய நம் வீரர்கள் எல்லாத்திலும் நிற்கிறாங்களே, அது சம்பளத்துக்காக மட்டுமா, குடும்பத்துக்காக மட்டுமா? இல்லைங்க, நாட்டுக்காகவும் பிற உயிர்களை காக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்காகவும் தானே. அதனால் மனிதநேயத்தை வளர்ப்பதற்காக நாம் வெற்றி பெற வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும், சாதித்து காட்ட வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பும் மனிதநேயமும் நம்மோடு எப்போதும் துணை இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாம் உலகை மாற்ற தகுதி உள்ளவர்கள். நம்மை மாற்றிக்கொண்டு உலகத்தை மாற்ற வேண்டும். முதல்ல நீ யாரையாவது இப்படி சுட்டி காட்டுறப்ப அந்த விரல், சுட்டு விரல்னே பேர், இந்த சுட்டு விரல் எதிரியை சுட்டி காட்டுறப்ப மற்ற 3 விரல் ஒன்றை நோக்கி இருக்கு பாரு தம்பி அப்படின்னு ஒரு அறிஞன் சொன்னான். நீ அவனை நோக்கி ஒரு விரல் நின்றுட்ட, 3 விரல் ஒன்றை நோக்கி இருக்கு. அப்போ நீ முதல்ல உன்னை பார்த்துக்கொள், தற்காத்துக்கொள், உன்னை வளப்படுத்திக்கொள், உன்னுடைய மனதிலே அன்பை வளர்த்துக்கொள். உலகம் அன்போடு இயங்கும், அன்பான வார்த்தைகளால் வெற்றி பெறு. இதாங்க நம்ம சொல்கிறோம். நல்ல விஷயங்களை எப்போவும் மனதில் நினச்சா அந்த விஷயத்திற்கு ஏற்பட்ட செயல்பாடுகளும் அருமையாக இருக்கும். எதை விதைக்கிறோமோ அதுதானே முளைக்கும். அன்பை விதைப்போம், அன்பையே அறுவடை செய்வோம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். இந்த வார்த்தையை கண்ணாசன் போடுறப்ப மனிதன் தெய்வ நிலைக்கு உயர வேண்டுமென்றால் அவனுக்கு இந்த தியாக உணர்வு இருக்க வேண்டும். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.